அன்பு நண்பர், எழுத்தாளர், சிந்தனையாளர், கலகக்காரர், இறைவாக்கினர். ஒரு இறைவாக்கினர் என்று சொல்வது சரியாக என்பதை செய்கிறவர்கள் சமகாலத்தினுடைய ஒரு இறைவாக்கினர் தான். மாற்றுவர்கள் மேனாள் ஆந்திர தலைமைச் செயலாளர் செல்லப்பாவுக்கு அரங்கின் ஏனைய பேராளர்கள் அனைவரையும் வணங்கி, எனக்கு இரண்டு வகையில் அருட்தந்தை மார்க் அவர்களோடு தனித்துவமான ஒரு உறவு உண்டு. அதை முதலில் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒன்று, இளம் வயதிலேயே நம்மாழ்வு என்கின்ற தமிழக ஆயப்பேரவையின் வார இதழுக்கு துணை ஆசிரியராக இருக்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்போது எனக்கு வயது வெறும் 19 தான். 19 வயதில் நம்மாழ்வு பத்திரிகைக்கு துணை ஆசிரியராக நான் பொறுப்பு ஏற்றேன். அப்போது தந்தை அவர்களினுடைய, அதுதான் எனக்கு தரிசனமும் கூட, நேரில் பார்ப்பதற்கு பல ஆண்டுகள் ஆயிற்று. சுவர்கள் என்று ஒரு தொடர், அது பிறகு புத்தகமாக வெளிவந்தது. இந்த சுவர்கள் தொடரை வாரந்தோறும் படித்து அதை பதிப்பிக்கிற ஒரு பேரு கிடைத்தவன் என்பது இன்றும் நான் உண்மையிலேயே நான் நினைக்கிற ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதை விட முக்கியமாக திருச்சபைக்குள் இருக்கிற சில ஆழமான பிரச்சனைகளை 85 காலப்பகுதியிலேயே இன்று அங்கிருந்த ஆயர்களும் நல்லவர்கள் தான், இன்று இருக்கிறவர்களும் நல்லவர்கள் தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அங்கு இருந்த ஆய பெருமக்கள் என்பவர்கள் அவருக்கு இந்த ஹைரார்க்கிக்கல் பவர்ஸ் கொஞ்சம் அதிகம். அது ரொம்ப கான்சியஸாக ஃபீல் பண்றோம். I hope you understand. அந்த காலகட்டத்திலேயே கிறிஸ்தவ சில பகுதிகளை தான், பொதுவாக அல்ல, சாதிகளுக்கு என்று கல்லறை, மரணத்திலும் கூட மனிதர்களை சமமாக பார்க்க முடியாத அந்த ஒரு இடிநிலையை கிறிஸ்தவ சமூகத்தின் கூட்டு மனசாட்சிக்கு கொண்டு வந்த ஒரு பேராளுமை தந்தை மார்க் ஸ்டீவன் அவர்கள் சுவர்கள் தொடர் விரும்பினார். மாணவனாக இருந்தபோது திருச்சபைக்குள் இவ்வளவு சிக்கல்கள் இருக்கின்றன என்பதெல்லாம் தெரியாது. திருச்சபைக்குள்ளும் இவ்வளவு நாம் ஒரு சமூகத்தினுடைய நீட்சியாகத்தான் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வைத்த ஒரு தொடர் அந்த சுவர்கள் தொடர். அதற்கு பிறகு இரண்டாவது தனித்துவம் என்னவென்றால், தந்தை மார்க் அவர்களை பிடிக்கிறவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பிடிக்காதவங்களுக்கு பிடிக்காது. அவருடைய நட்பு வட்டம் சிறிது, ஆழ்ந்த நட்பு வட்டம் சிறிது. அவருடைய ஆழ்ந்த நட்பு வட்டத்தில் ஒரு நாங்கள் 2-3 பேர் என்றால் நினைவில் வாழக்கூடிய ஃபாதர் மார்ட்டின் அவர்கள், இன்னும் ஒரு சிலர் தான் அவருடைய மிக மிக ஆழ்ந்த நட்பு வட்டம். அந்த நட்பு வட்டத்தில் நான் ஒருவனாக இருக்கிறேன் என்பதும் எனக்கு ஒரு மகிழ்ச்சி. அவருடைய எழுத்துலகத்திற்கு வருவதற்கு முன்னால் நீங்கள் இங்கு வரவேற்புரையில் குறிப்பிட்டது போல அவருடைய தனித்துவம் என்னவென்றால், தேர்ந்து தெளிதல், தெளிந்ததும் நிலைநிற்றது. I mean, properly discerned, and once you have discerned, stay firm and rooted in it. தன்னுடைய கருத்து நிலைப்பாடு என்ன என்பதை பற்றி, தன்னுடைய வாழ்வு திசை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி ஆழ்ந்து ஆய்ந்து தேர்ந்து ஒரு நிலைப்பாடு எடுத்துவிட்டு அதில் நிலை நின்ற ஒரு, இன்று வரைக்கும் நிலை நிற்கிற, எந்தவித தடுமாற்றமும் இல்லாத ஒரு அற்புதமான மனித கொடை என்று அவரை இந்த அரங்கு நிறைந்த கரவொலியோடு நாம் வாழ்த்தலாம். இரண்டாவது, சில நாட்களுக்கு முன்பு இங்கு தமிழ்துறை அமைத்த அதே மேடையில் சொன்னதுதான், the messenger and message connect. கருத்தும் கருத்தை சொல்கிறவருக்கும் இடையான அந்த உறவு இருக்கிறது அல்லவா? கருத்தை சிறப்பாக சொல்லிவிடலாம், எழுதிவிடலாம். ஆனால் அந்த எழுதிய கருத்தின்படி வாழ்வையும் ஆழ்வையும் அமைத்துக் கொள்வது என்பது அது ஒரு சவால் நிறைந்த ஒன்று, எளிதானது அல்ல, மிக மிக சவால் நிறைந்தது. அந்த வகையில் the message and the messenger,
இயேசுவை பற்றி சொல்லுகிற பொழுது the messenger became the message. அவருடைய வாழ்வே அவருடைய செய்தியாகவும் ஆனது. அவர் எதை நற்செய்தியாக போதித்தாரோ அந்த நற்செய்தியாகவே இயேசு மாறினார். அதே போலத்தான் அருட்தந்தை மார்க் அவர்கள் எதை எழுதினாரோ அதை அவர் வாழ்ந்தார். The message and the messenger ரெண்டும் ஒன்று. சமகாலத்தில் அப்படிப்பட்ட ஆளுமைகள் ரொம்ப ரொம்ப அபூர்வம். அதுல ஃபாதர் மார்க் நம்ம தனித்துவமா சொல்லலாம். கருவூர் எழுப்பி அவருக்கு நம்ம பாராட்டு. அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது என்னன்னா தன்னுடைய கருத்துக்களை மற்றவங்கிட்ட தெரிவிக்க மாட்டார். அவர் வாழ்கிறபடி நம்மளும் வாழணும்னு அவர் என்னைக்குமே எதிர்பார்க்க மாட்டார். நீங்களாக இருங்கள். இது அது ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு. பலருக்கு என்ன பிரச்சனை வந்துடும்னா, நான் இருக்கிறபடி நீங்களும் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு வாழ்வியல் திணிப்பு பலரிடம் இருக்கும். அதுவும் அந்த சர்ச்சுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த எளிமையே ஒரு ஆணவமாகவும் மாறிவிடும். இது ஒரு பிரச்சனை இருக்கு. சிம்பிளிசிட்டி பிகம்ஸ் வெரி arrogant and also very expensive also. நான் ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் பாரிஸ்டா இருக்க நேரம் அவர் ப்ரொவின்சியல் ஒருத்தர் அங்க வராரு. அப்ப சொன்னாங்க அவருக்கு இந்த பொண்ணா கொஞ்சம் ஜில்ஜில்பான பொண்ணாடை எல்லாம் பிடிக்காது, இந்த பருத்தி காதி தான் பிடிக்கும், இல்லைன்னா கோச்சுக்கார் அப்படின்னாங்க. கடைசியில் கடை என்னன்னா பக்கத்து கடையிலேயே இந்த ஜில்ஜில் வாங்கியிருக்கலாம். அது வெறும் 300 ரூபாய் 200 ரூபாய் முடிஞ்சு இருக்கும். இவருக்கு கதை வாங்குறதுக்காக கார் எடுத்துட்டு போய் அது 1300 ரூபாய் செலவாக்கி வச்சுருக்கு. Maintain the simplicity of some people, it becomes very expensive. அப்படிப்பட்ட ஒரு எளிமையை அவருக்கு மார்க்கெட்டை நாம் பார்த்தது கிடையாது. It doesn't impose anything. அந்த ஒரு அதெல்லாம் இல்லாத ஒரு ஆளுமை. அதே நேரம் பொதுவாக இந்த புரட்சியாளர் கழகக்காரர்களிடம் பார்ப்பது வாழ்வை ரசிக்காதவர்களாகவும் இருப்பார்கள். நான் நெருங்கிய நண்பன் என்பதை சொல்லுவேன். அவரும் வாழ்வை ரசிக்கிறவர் தான். அவருக்கும் நிறைய ரசனைகள் எல்லாம் உண்டு. அதனால பாரத ஏதோ ஒரு கழகக்காரர் புரட்சியாளர் அவர் மகிழ்ச்சியாகவே இருக்க மாட்டார்னு ஒரு பிம்பம் நீங்க வைத்துக் கொள்ள வேண்டாம். அவரும் மகிழ்ச்சியான மனிதனால் வாழ்வின் ஒரு கவிதையாக இருக்கட்டும், இசையாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும் ரசிக்கக்கூடியது அவருடைய ஆளுமையை பற்றி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பதவியின் உயரங்களில் சென்று அமர்ந்து அதை சுகிக்க வேண்டும், ரசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் அல்ல. அது ரொம்ப முக்கியமான ஒரு பண்புன்னு நினைக்கிறேன். ஒன் ஆஃப் தி டிசீசஸ் பிளேகிங் தி சர்ச் டுடே அண்ட் சொசைட்டி டுடே, எப்படியாவது நம்ம பதவிகள்ல போய் உட்காந்துடணும் அப்படிங்கிற அந்த ஒரு பயங்கரமான ஒரு டிசீஸ்ன்னு வச்சுங்களேன். கொரோனாவோட மோசமான டிசீஸ்ன்னு வச்சுங்களேன். அதுக்கு சுத்தமா கொஞ்சம் கூட அந்த ஒரு எண்ணத்திற்கு ஆட்படாத ஒரு தந்தைன்னு சொல்லலாம். எனக்கு தெரிய இந்த வடமேல் பாக்கம் பக்கத்துலதான் அவர் கரஸ்பாண்டா இருந்தாருன்னு நினைக்கிறேன். அவர் சர்ச் பொசிஷன்ல இருந்தாருன்னா அந்த ஒன்னாவது பொசிஷன் தான் இந்த மாதிரி ஒரு ஐ நோ யூ நோ வாட் ஐ மீன். அதுல அவர் ரொம்ப ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணி எப்படா இருந்து இந்த விடுவிப்பாங்க. எல்லாரும் ஆசைப்படுவாங்க. கரஸ்பாண்டன்ட் பிரின்சிபல் அப்படிங்கிற பதவிக்கெல்லாம் ரொம்ப ஆசைப்படுவாங்க. எப்படா இந்த விடுவிப்பார்கள் என்று அவர் பட்ட அவஸ்தை எனக்கு அப்போது தெரியும். So he was never someone who really aspired for the positions in the church. Now coming to the அவருடைய படைப்புகள் என 23 ஒரு வாழ்க்கையில், அதுவும் எனக்கு தெரிய ஒரு அருட்பணி வழியில் 23 புத்தகங்கள் என்கின்ற அளவுக்கு எட்டியவர்கள் மிக குறைவு. இல்லை என்று சொல்ல மாட்டேன், மிக குறைவு. அது தந்தை அவர்களுக்கு ஒரு தனி வரலாறு. 23 புத்தகங்கள் தன் வாழ்நாளில் அவர் எழுதியிருக்கிறார். அதிலும் 13 புதினங்கள், ஏனையவை வரலாறு, மானடையில், இறையியல் சார்ந்தது. இவற்றில் எல்லா புத்தகங்களையும் நான் படிக்கவில்லை, 23 புத்தகங்களையும் படிக்கவில்லை. எனினும் எனக்குள் தாக்கம் ஏற்படுத்திய புத்தகங்களை பற்றி எனக்கு தரப்பட்ட 15 நிமிடங்களில் சுருக்கமாக எடுத்து வைத்து இன்னும் அவர் நிறைய எழுத வேண்டும் என்று வாழ்க்கை நிறைவு செய்ய விரும்புகிறேன். சுவர்கள் என்பது திருச்சபைக்குள் நிலவிய அந்த சாதியத்தினுடைய வெளிப்பாடுகளை கோடிட்டு காட்டியது. ஆனால் திருச்சபைக்குள் நிகழ்ந்த, எனது காலத்தில் திருச்சபைக்குள் நிகழ்ந்த முக்கியமான ஒரு கேட்டலிஸ்டிக் ஈவென்ட்ஸ் சொல்லலாம், ஒரு மடைமாற்றங்கள் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு என்பது கடந்த மேடையில் இங்கு நான் சொன்னதை போல விளிம்பு நிலை தலித் சமூக மக்கள் அவர்கள் மீது திருச்சபை
தன்னுடைய கரிசனையை முதன்மை கவனத்தை திருப்பியதும் அதை ஒரு கொள்கையாக மாற்றியதும் என்பது மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வு என்று நான் நினைக்கின்றேன். அதனால்தான் நிறுவனங்கள் கூட எல்லோருக்குமான ஒரு ஒரு வெளியாக ஒரு ஸ்பேஸாக ஒரு உருவாக்கப்பட்டது. அந்த வகையில் ஒரு ஒரு சின்ன ஆப்சர்வேஷனை நான் சொல்லணும். ஏன்னா பலரும் என்னிடம் உரையாடுகின்ற ஒரு 98% பொது சமூகமும் சரி அல்லது திருச்சபை சார்ந்தவர்களும் சரி தந்தை மார்க் அவர்களையும் ஒரு தலித் அருக்குரு என்றுதான் ஒரு பொதுவாக, நான் இதை வேறு எந்த எண்ணத்திலும் சொல்லவில்லை, அவர் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனால் அவர் ஒரு ஓபிசி, அவர் ஒரு தலித் அல்ல என்பது இந்த சமூகத்திற்கு. இதை நான் சொல்வதற்கு காரணம், தலித் மக்களுக்கான சிந்தனையை, விடுதலை அந்த இயக்கத்தை திருச்சபைக்குள் முன்னெடுத்ததில் தலித் சமூகத்தை சாராதவர்கள் மிக முக்கியமானவர்களாக இருந்தார்கள் என்பதை பல அரங்குகளில் பதிவு செய்ய வேண்டும். அதற்கான தேவையும் இன்று இருக்கிறது என்பதால் இதை நான் வலியுறுத்தி சொல்கின்றேன். அந்த வகையில் அந்த சிந்தனைகளை அவர் உருவாக்கி கொண்டு வந்தாலும் யாத்திரைங்கிற புத்தகம் என்று நினைக்கின்றேன். யாத்திரை புத்தகம் தான் திருச்சபைக்குள் தலித் மக்களுக்கான இடம் பற்றின விவாதத்தை ஒரு கட்டமைக்கப்பட்ட நிறுவன ரீதியான அடிப்படை மாற்றங்கள் கொண்டு வருவதற்கு ஒரு கிரியா ஊக்கியாகவும் ஒரு முக்கிய விசையாகவும் இருந்த புத்தகம் யாத்திரை என்கின்ற புத்தகம். யாராவது படிச்சிருக்கீங்களா? இருக்கிறவங்க யாத்திரை கட்டாயம் நீங்க படிக்கணும். இயேசு சபையினரும் சார்ந்தவர்கள் படித்திருக்கிறார்கள். யாத்திரை புத்தகம் படிக்கப்பட வேண்டிய ஒரு புத்தகம். அது ஏன் முக்கியமானது என்றால், பொதுவில் இன்றைக்கு தமிழ் சமூகம் கூட ஏன் இன்றைக்கு இளைஞர்களை பார்த்து திராவிடம் அப்படின்னு சொன்னா ஒரு சலிப்பு இருக்கிறது. பொதுவாக கொள்கை சார்ந்த ஒரு அரசு இது ஒரு சலிப்பு இருப்பதற்கு காரணமே, நமக்கு சங்கடமான விஷயங்களை நாம் பேசாமல் கடந்து விடுகிறோம். அப்படி லேசாக பூசி மெழுகி அத்தனை படிகளையும் சதுர்வர்ணம், 4 வர்ணம், பார்ப்பனியம் அந்த இடத்துல நம்ம நிறுத்திட்டு அடுத்த ஜம்ப் வந்து கண்ணை மூடிட்டு அதுக்கு இடையில இருக்கு பாத்தீங்களா, இது கடந்து விடும். உண்மையில் இங்க இருக்கக்கூடிய அறிவு பெருமக்களிடமும் இளைஞர்கள் புரிதலுக்காகவும் நான் கடந்த 20 ஆண்டுகளில் துல்லியமாக ஆய்ந்து பார்த்தது சதுர்வர்ணம் பார்ப்பனியம் உருவாக்கியதுதான். அது ஒன்றும் இல்லை, அதாவது மாற்று கருத்து இல்லை. பார்ப்பனியம் உருவாக்கியதுதான் சதுர்வர்ணமும் அதில் வரக்கூடிய எல்லா இழிவுகளும். ஆனால் இன்றைக்கு அந்த வர்ணத்தினுடைய நச்சு ஒரு என்ன சொல்ல கிளைகளாகவோ அல்லது வீரியத்தோடு இந்த சமூகத்தில் அதை வாழ்கிறவர்களும் வெளிப்படுத்துகிறவர்களும் பிராமணர்களாக இருக்கிறார்களா அல்லது பிராமணர்கள் மட்டும்தான் இருக்கிறார்களா, பிராமணர்கள் அல்லாத உயர் சாதியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட சாதியினராக இருக்கிறார்களா? It's an OBC problem. It's a non-Brahmin upper caste and the OBCs. இதை வெளிப்படையாக விவாதிக்காமல் தமிழ்நாடு முன்னால் போக முடியாது, நம்முடைய திருச்சபை சமூகமும் முன்னால் போக முடியாது. It is the kind of அந்த சதுர்வர்ண மைண்ட் செட் ஆஃப் தி OBCs. இதுக்கு என்ன காரணம்னு சொன்ன, நாம் ஏன் இந்தியா சந்திக்கின்ற பிரச்சனையும் அடிப்படையில் இந்த பிரச்சனை தான். அதை விரிவாக இது யாத்திரையை நீங்கள் படிக்க வேண்டும், புத்தகத்தை படிக்க வேண்டும். ஃபாதர் மார்க் அவர்கள் துணிவோடு திருச்சபைக்குள் ஒரு அப்பர் காஸ்டுக்கும் தலித் மக்களுக்குமான அந்த பிரச்சனையை தைரியமா துணிவோடு விவாதித்தார். அதற்கு பிறகுதான் அந்த விவாதம் தொடங்கியது. அந்த விவாதம் இன்னைக்கு அது ரெலவென்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப வெளிப்படையாவே நம்ம பேசணும். அதை இப்ப நான் குமரி மாவட்டத்தை சார்ந்தவர். குமரி மாவட்டத்தில் உதாரணமாக கிறிஸ்தவ மிஷனரிகளும் இந்திய ஜனநாயகமும் வந்திருக்கவில்லை என்றால் நாடார் சமூகம் இந்த அளவுக்கு நான் வெளிப்படையாக இந்த அளவுக்கு ஒரு உயரங்களை தொட்டிருக்க முடியாது. அந்த தம்பி யாரோ பேசிட்டு இருக்கேன், அதை விஷயம் பேசாம இருக்கீங்களா? இந்த உயரங்களை தொட்டிருக்க முடியாது. ஆனால் தான் பெற்ற விடுதலை அனுபவத்தை அந்த மாவட்டத்தில் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய சாம்பவர்கள், புலையர்கள், அந்த மக்களுக்கு அந்த சமூகம் கொண்டு வந்து கொடுத்ததா என்றால் இல்லை. இந்த விமர்சனத்தை வெளிப்படையாக வைத்துத்தான் ஆக வேண்டும். அப்படி வைக்கவில்லை என்றால் நாம் அடுத்த கட்டத்திற்கு தமிழகத்தை எடுத்து செல்ல முடியாது. ஐயோ, இந்த சாதியை பற்றி சொன்னால், அந்த சாதியை பற்றி சொன்னால் சங்கடங்கள் வந்து விடுமோ என்று நினைத்தால் நிரந்தர சங்கடத்தில் தான் இருக்க வேண்டி இருக்கும். இதில் இன்னொரு தேவையும் உண்டு. இன்னொரு தேவை ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால்,
மனம் திறந்த கட்டற்ற ஒரு விவாதத்தை தொடங்கி வைத்த புத்தகம் என்று சொல்லி அதிலிருந்து ஏன் இந்த கருத்து நிலைக்கு நான் வருகின்றேன். பிற்படுத்தப்பட்டோரின் சதுர்வர்ண மனநிலை அதுதான் இன்று தமிழ் சமூகம் சந்திக்கிற மிகப்பெரிய பிரச்சனைக்கு காரணம் என்று சொல்லுகின்ற அதே வேளை யாத்திரையை ஒரு புள்ளியாக வைத்து இன்று வரைக்கும் என்று வைத்துக் கொள்வோம். ஏறக்குறைய ஒரு 35-40 ஆண்டுகள் ஆயிற்று. 40 ஆண்டுகளில் கிறிஸ்தவத்திற்குள் முன்னெடுக்கப்பட்ட தலித் விடுதலையை பற்றியும் ஒரு மனம் திறந்த கட்டற்ற விவாதம் நடத்துவதற்கு யாரும் தயாராக இல்லை. ஒருவேளை காயப்பட்டு விடுவார்களோ. I would like to make a statement. Even Dalit movement has become narcissistic. You know what is narcissistic? It has become extremely and very profoundly narcissistic. அதை விவாதிப்பதற்கும் நாம் தயங்குகிறோம். அப்படி தயங்குகிற போது அடுத்த கட்டத்திற்கு நாம் செல்ல முடியாது. அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும். ஒரு விரிந்த வெளியில் ஒரு சமூகத்திற்கான எனேபிளர்ஸ் கிரியேட் பண்ணணும், ஒரு சமூகத்திற்கான கிரிட்டிகாலிட்டிஸ் ஒரு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எந்த தயக்கமும் இல்லாத உள் விவாதங்கள் நடத்தவில்லை என்றால் அது அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியாது. இது ஃபாதர் அவர்களுக்கும் வேண்டுகோள். ஒருவேளை இப்படிப்பட்ட துணிவான விவாதங்களை முன்னெடுப்பதற்கு உங்களால் முடியுமாக இருக்கலாம். இப்படிப்பட்ட விவாதங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும். எனவே யாத்திரை என்பது மிக முக்கியமான ஒரு புத்தகமாக நான் கருதுகின்றேன். எனக்கு இன்னும் 20 நிமிடம் சொன்னாங்க, ஒரு 8 நிமிடம் இருக்கு. அதுக்குள்ள வந்து 2வது புத்தகம் என்னை பொறுத்தவரையில் ஐம்பெயர் இயற்கை மிக முக்கியமான ஒரு புத்தகமாக நான் கருதுகின்றேன். அது எல்லாரும் நீங்க கூட தமிழ் துறையில பாட புத்தகங்களில் ஒன்றாக இருப்பதாக உறுதியாக அது ஒரு மாபெரும் கனவு. என்னை மிகவும் ஈர்த்த ஒரு புத்தகம் என்றால் ஐம்பெயர் இயற்கை புத்தகம். நான் படித்து ரசித்த ஒரு மிக முக்கியமான புத்தகமாக ஐம்பெயர் இயற்கையை நான் கருதுவேன். நேச்சர் இஸ் தி பெர்மனன்ட் எக்கானமி. இன்னைக்கு வந்து பல வகையான எக்கனாமிக் திட்டங்கள் அதெல்லாம் பேசுறாங்க. ஆனால் இயற்கை தான் நீடித்து நிலைக்கின்ற நிரந்தர பொருளாதாரம் என்கின்ற அடிப்படையிலையும் இறை அரசு என்பதை இயற்கை சார்ந்த ஒரு வாழ்வுதான் இறை அரசனுடைய அடிப்படை என்பதையும் வரையறுக்கின்ற ஒரு புத்தகம் ஐம்பெயர் இயற்கை புத்தகம். எத்தனை பேர் இதில் படிச்சிருக்கீங்க? கட்டாயம் படிக்கணுங்க. மாணவர்களும் நீங்க படிக்கணும்னு நான் நினைக்கிறேன். காரணம், அந்த புத்தகத்தில் எனக்கும் அது ஒரு ஆத்ம ஈடுபாடு வந்ததற்கு காரணம் தமிழ் சமூகத்தினுடைய அடிப்படைகளை உள்வாங்கிக் கொண்டு எழுதப்பட்டிருக்கிறார். அவர் தமிழ் இலக்கியங்களை எந்த அளவுக்கு படித்து எழுதினார் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் தமிழ் வாழ்வியலினுடைய தமிழ் சிந்தனை மரபுகளினுடைய உட்கூறுகள், ஆதார உட்கூறுகளை உள்வாங்கிக் கொண்டு எழுதப்பட்ட ஒரு புத்தகமாக இந்த ஐம்பெயர் இயற்கை புத்தகத்தை நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் நானும் இந்த இயற்கை வாழ்வை நோக்கி அல்லது அதை நோக்கிய சிந்தனைகளை மிக விரும்பி தேடுகிறவன். தமிழில் கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் முதற் பொருள் தமிழ் துறைங்கிறதுனால சொல்றேன், முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் அப்படின்னு வரும். மாணவர்களிடம் கேட்டா நாங்க சாய்ஸ்ல விட்டோம்னு ஒரு சொல்வீங்க. அது யாராவது தம்பிங்க, தமிழ்துறை தம்பிகள் சொல்லுங்களேன், முதற் பொருள் என்னன்னு சொல்லுங்களேன். அடேங்கப்பா, நீங்க தமிழ்துறையா? பேராசிரியரா இருக்கீங்க, ஸ்டூடெண்டா இருக்கீங்களா, PhD பண்றீங்க? இருந்தாலும் கைதட்டலாம். வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த முதற் பொருள் கோட்பாடுங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லா சிவிலைசேஷனும் ஹெலனிஸ்டிக் அல்லது எந்த சிவிலைசேஷனா இருக்கலாம், எல்லா சிவிலைசேஷனும் கடவுளைத்தான் முதற் பொருளாக வைத்திருக்கின்றன. அத்தனை நாகரிகங்களும் உலகத்திலேயே அத்தனை நாகரிகங்களும் இறைவனைத்தான் முதற் பொருளாக வைத்திருக்கின்றன. உலகத்திலேயே இறைவனை முதற் பொருளாக வைக்காமல், கடவுளை முதற் பொருளாக வைக்காமல் நிலமும் பொழுதும் தான் முதற் பொருள் என்று வைத்த நாகரிகம் தமிழ் நாகரிகம். அது பெரும் நாகரிகம். காரணம் அது ஏன்னா நிலமும் பொழுதும் சரியாக இல்லை என்றால் இறைவனை நினைப்பதற்கு இங்கு யாரும் இருக்க மாட்டார்கள். இறைவனை நீக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, இறைவனுடைய இடத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. நிலமும் பொழுதும் சரியாக இல்லை என்றால் இங்கு இறைவனை நினைப்பதற்கு கூட யாரும் இருக்க மாட்டார்கள். ஐம்பெயர் இயற்கை புத்தகம் ஏன் முக்கியமானது என்றால் இந்த முதற் பொருள் கோட்பாட்டை
திருச்சபைக்குள்ளும் கொண்டு வருவதற்கு அந்த புத்தகம் ஒரு நல்ல விவாதமாக தொடக்கமாக இருக்கக்கூடும். கலித்தொகைன்னு நினைக்கிற கலித்தொகையா அது 500 தெரியல, எனக்கு யாராவது கரெக்ட் பண்ணலாம், தமிழ் துறை சார்ந்தவங்க. இந்த மரம் சா மருந்தும் குளவும் அப்படிங்கிற ஒரு பாட்டு ஒண்ணு வருங்க. மரம் சா மருந்தும் குளவும் அப்படின்னா இந்த காட்சியை காட்டணும்னா, பெரியப்பா மரண படுக்கையில் இருக்காரு, திண்ணையில தான் படுக்க வச்சிருக்காங்க, வைத்தியர் வர்றாரு, நாடி பிடிச்சு பாக்குறாரு, ரொம்ப சீரியஸ். அந்த தோட்டத்துல தெரியுற ஒரு மரத்தை பார்த்து அந்த மரத்தோட ஆணி வேற கொஞ்சம் கஷாயமாக்கி நீங்க அவர் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சரியாயிடுவான்னு அந்த ஆணி வேறுன்னு சொல்ற நேரம் கண் மூடி இருந்த பெரியப்பா முடிச்சு சொல்றாரு. அதான் இந்த பாட்டு. இந்த மரத்தினுடைய இலைகளை பறித்து என் நோய் சரியாகும் என்றால் செய்யுங்கள். இந்த மரத்தினுடைய பூக்களை பறித்து என் நோய் சரியாகும் என்றால் செய்யுங்கள். இந்த மரத்தினுடைய காய்களையும் கனிகளையும் பறித்து என் நோய் சரியாகும் என்றால் செய்யுங்கள். ஆனால் இந்த மரத்தினுடைய ஆணி வேரை எடுத்து அதை கொன்று கஷாயம் செய்துதான் என் நோய் சரியாகும் என்றால் நான் செத்து போகிறேன், அந்த மரம் உயிரோடு இருக்கட்டும் என்று சொல்லுவார். இப்படித்தான் இந்த தமிழ் அறம் என்பது இருந்திருக்கிறது. தமிழர்களினுடைய கருப்பொருள்ல கடவுள்லாம் வர அது வேற ஒரு விஷயம். முதற் பொருள் ஆன்மீகம் என்பது உலகத்தில் மீட்டெடுக்கப்பட வேண்டும். தமிழர்களினுடைய முதற் பொருள் ஆன்மீகம் மீட்டெடுக்கப்பட வேண்டும். அதை அழகாக எப்படி ஒரு கிராஸ் ரூட்ஸ் கிரீன் டெமோக்ரஸியா கொண்டு வருவாங்க. கிராம சபை கிராம சபைக்கு கீழே அந்த வார்டுங்கிறது ஒரு பேசிக் அழகுன்னு சொல்றது யூனிட், பேசிக் யூனிட் ஆஃப் கவர்னன்ஸ்ங்கிறது ஒரு வார்டா இருக்கணும். அதுவும் ஒரு என்வாயன்மெண்டல் கவர்னன்ஸ், சூழல் சார்ந்த ஒரு நிர்வாகம் மேலாண்மை என்பது வரைக்கும் அதை அதுல கொண்டு வந்திருக்கிற அந்த புத்தகம் தமிழ் சமூகத்திற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு படைப்பு என்று நான் நினைக்கிறேன். ஃபாதர், நீங்க செய்திருக்கிற நல்ல விஷயங்கள் ஒண்ணு, நமக்குள்ள பப்ளிஷ் பண்ணாம வெளியே இருக்கிற ஒரு பப்ளிஷர்ஸ் தேடி நீங்க பப்ளிஷ் பண்றது வெளியிடுறதும் ரொம்ப நல்ல உத்தி. நீட் செஞ்சுரி முன்னாடி பாரதி புத்தகாலயம் போட்டாங்க, பாரதியா எந்த தகவலை போட்டாங்க. ஏன்னா அவங்க ஆண்டு முழுவதும் ஒரு ப்ரொஃபஷனல் அதை கொண்டு போய் சேர்க்கிறவங்க. ஐம்பேறு இயற்கை பொது சமூகத்திலும் இன்னும் பேசப்பட வேண்டும். இது போன்ற ஓரிரு நிகழ்வுகளிலும் ஏனைய இப்போ இது ஒரு இன்னும் சுருக்கமான லோயலா கல்லூரி தமிழ்துறை ஆர்வமுள்ள ஒரு சிலர் இன்னும் வெளியே ஐம்பேறு இயற்கை கொஞ்சம் பேசப்படணும் கட்டாயம் நான் நினைக்கிறேன். எனக்கு அதை விட முக்கியமாக இவை எல்லாவற்றையும் விட முக்கியமாக என்னை பாதித்த ஒரு அல்லது நான் மிகவும் போற்றத்தக்க ஒன்றாக கருதிய புத்தகம் மானடவியல் சார்ந்து அருந்ததியர் இன மக்களை பற்றி அவர் எழுதிய புத்தகம். அருந்ததியர் வாழ்வும் வரலாறு என்ற புத்தகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம் நினைக்கிறேன். அதை கூட மாண்புமிகு முதல்வர் அவர்களை போல் ஒருவரை வைத்து அது மறு வெளியீடு செய்யப்படும். ஐயா அவர்கள் நினைத்தால் செய்ய முடியும், திராவிட பல்கலைக்கழகம் நினைத்தால் அதை செய்யலாம். ஓரிரு மாநிலங்களினுடைய சமூக நீதித்துறை சார்ந்த அமைச்சர்களாவது பங்கேற்று வெளியிடப்பட வேண்டிய மறு வெளியீடு செய்யப்பட வேண்டிய ஒரு புத்தகமாக நான் கூட அதில் துணை நிற்க முடியும். ஏதேனும் அதற்கு விளம்பரங்கள், பொது சமூக அறிவிப்புகள், சோசியல் மீடியாக்கு. பிகாஸ் ஏனென்றால் அருந்ததியர் சமூகத்தில் புறக்கணிப்புக்கு உள்ளாகிற ஒரு மக்கள் சமூகமாக அந்த சமூகம் இருக்கிறது. அந்த சமூகத்திற்கு என்று ஒரு வரலாற்றை தேடி கண்டெடுப்பது என்பதே ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஏனென்றால் எழுதப்பட்ட கதையாளர்களில் அவர்கள் பெரிதாக இல்லாத ஒரு சமூகம், ஆவணப்படுத்தல்கள் இல்லாத ஒரு சமூகம். உயர்ந்து சென்றுவிட்ட சமூகங்களுக்கு இருக்கிற ஆவணப்படுத்துகின்ற வசதிகள், அந்த அறிவு வளங்கள் இல்லாத ஒரு சமூகமாக இருக்கிற போது அந்த மக்களினுடைய வாழ்வியல் சொல்லாடல்கள், வாழ்வியல் கதைகள் அவற்றை மையமாக வைத்துக் கொண்டும் ஊரெல்லாம் அலைந்து தெரிந்து செய்யப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஆய்வு பொக்கிஷமாக அருந்ததியர் வாழ்வும் வரலாறும் என்கின்ற புத்தகத்தை பார்க்கலாம். அதிலும் கூட எனக்கு ரொம்ப முக்கியமா என்ன பிடிச்சதுன்னா, இந்த கதையாளர்களினூடாக ஒரு சமூகத்தினுடைய தன்னம்பிக்கையை காயடிக்க முடியும். நீங்கள் ஏதோ அருந்ததியர் சமூகம் என்றால் அவர்கள் வெறும் துப்புரவு பணிகள் செய்கின்றவர்கள் தான் என்கின்ற ஒரு தோற்றப்பாடு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துலதான் அந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா, அந்த சமூகத்திற்குள்ளிருந்தும் அடர்த்தியான வீச்சுடைய ஆளுமைகள் பலர் எழுந்திருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள்.
அந்த ஆளுமைகளை பற்றின தரவுகளை திரட்டி அதை பதிவு செய்வதன் மூலம் அந்த சமூகத்தினுடைய கூட்டு தன்னம்பிக்கையை எழுத்தில் முதலில் உயர்த்திய ஒரே ஆளுமை என்றால் இது மிக முக்கியமானது. ஏனென்றால் நம்ம என்ன நினைக்கிறோம், அவர்களுடைய துன்பங்களை சொல்வதன் ஊடாக நாம் உலகத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். உண்மைதான். ஆனால் எழுதப்படுகிற அத்தனையுமே அவர்கள் மலம் சுமக்கிறவர்கள், துப்புரவு செய்கின்றவர்கள், பாவம் பிடிக்கிறவர்கள், எலி பிடிக்கிறவர்கள், இப்படியே நீங்கள் ஒரு 50 ஆண்டுகள் கதையாடலை வைத்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் அந்த சமூகத்தில் இருந்து பிறந்து வருகிற பிள்ளைகளுக்கு சப்கான்சியஸ் மைண்ட் என்ன அவர்களுக்குள் எழுதும், என்ன பதிவு செய்யும் என்கின்ற போது தம்மை பற்றின உயர்வெண்ணமும் தம்மை பற்றின ஒரு தன்னம்பிக்கையும் இல்லாத ஒரு சமூகமாகத்தான் வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்ற பொழுது இந்த பெர்ஃபெக்ட் பேலன்ஸ், வரலாற்றினுடைய உண்மைகளை உண்மைகளாக உரைக்கின்ற அதே வேளை அந்த சமூகத்திற்குள்ளும் உறக்க சிந்தித்த, உணர்வெழுச்சியுடன் செயல்பட்ட, ஆக்கப்பூர்வமாக அந்த சமூகத்திற்காக கடமையாற்றிய, நீதிக்காக நின்ற அந்த ஆளுமைகளையும் நீங்கள் அந்த அருந்ததியர் வாழும் வரலாற்றில் கொண்டு வந்திருப்பது உண்மையிலேயே அருந்ததியர் சமூகத்திற்கு செய்யப்பட்ட மிகப்பெரிய பங்களிப்பு என்பதை இந்த அரங்கு பெரும் கரவலியோடு பதிவு செய்ய வேண்டும் என்பதையும் அடுத்து என்ன என்று வருகின்ற பொழுது உண்மையிலேயே ஃபாதர் அவரை நீங்க எழுத விடுங்க, ஜெபமாலை இன்னும் நிறைய உற்சாகப்படுத்தி எழுத வைங்க. அவர் நிறைய எழுத முடியும், எழுதணும் அப்படிங்கிறது அவருக்கு. ஃபாதர் இப்ப கடந்த 2-3 ஆண்டுகளாக நல்லா எழுதுறதுக்கு அவருடைய ப்ரொவின்சியல் ரொம்ப உதவி பண்றாரு. நல்ல ப்ரொவின்சியலுக்கு நம்ம நல்ல ஒரு கருவியை நம்ம கட்டாயம் கொடுக்கணும். லீடர்ஸ் மேட்டர் உற்சாகப்படுத்தி, இப்ப நான் இந்த இடத்துல வந்து நிக்கிறேன்னா ஒரு லீடர் இருந்தார், அந்த லீடர் இல்லைன்னா நான் இந்த இடத்துல நிக்க முடியாது. நேரத்துல திருச்செவி விட்டு துரத்தி விட்டு இருப்பாங்க. ஆரோக்கியசாமி ஒரு பிஷப் இருந்தார். அந்த ஒரு பிஷப் இருந்த காரணத்தினால்தான் நான் இந்த இடத்தில் இன்று இவ்வளவு ஒரு தன்னம்பிக்கையோடும் அல்லது இவ்வளவு பேசிட்டும் நிக்க முடியுது. ஒன் பிஷப், அவரை பத்தி பலர் ஒருத்தருக்கு பிடிக்கும் பிடிக்காது. பட் he made a difference. Therefore ஃபாதருக்கு வந்து நிறைய எழுதுங்க அப்படிங்கிறது ஒண்ணு ஃபாதர். இரண்டாவது, நான் கடந்த முறை சொன்னதை போல பொது வெளியில் குறைந்தபட்சம் 50 இயற்கையும் அருந்ததியர் வாழ்வும், ஐயா செல்லப்பா நீங்கள் ஒரு முயற்சி எடுத்து ஒன்றில் சீதாராமையா போன்றவர்கள் அல்லது தெலுங்கானா சிஎம் யாராவது ஒருவர் இந்த அருந்ததியர் மக்களினுடைய வாழ்வு வரலாறு இதை பற்றி ஒரு பொதுவெளி வெளியீடு என்பது, மறு வெளியீடு என்பது கட்டாயமாக நடத்தப்பட வேண்டும். 2, மூன்றாவதாக நான் சொன்னதை போல செல்ஃப் கிரிட்டிசிசம் தான் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான வழி. திருச்சபைக்குள் நாம் சுய ஒரு விமர்சனம் செய்து கொள்ளவில்லை. எப்படி ஒரு தலித் அரசியலை ஒரு நிலையை பற்றி 40 ஆண்டுகளுக்கு முன்பு எடுக்கப்பட்ட விவாதம் இன்று அது பல நல்விளைவுகளை உருவாக்கி இருக்கிறதோ, இன்று தலித் ஒரு இயக்கம் என்பது எங்கு நிற்கிறது என்பதை பற்றியும் ஒரு மனம் திறந்த கட்டற்ற விவாதம் நடந்தாக வேண்டும். அந்த சமூகத்தினுடைய நன்மைக்காக அதையும் தந்தை அவர்கள் போன்றவர்கள் தான் முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இதை அமைத்தவர்களுக்கும் சிறப்பாக இவ்வளவு அதை தாட்ஃபுல்லாக நினைத்து இதை ஒழுங்கு செய்வதற்கு ஒரு மேலாள் தலைமை செயலர் முன்வந்திருக்கிறார் என்பது அவர் சாதாரண செயல் அல்ல. அது போன்ற நல் உள்ளம் கொண்ட பலர் இணைந்து தந்தை அவர்களை மேலும் மேலும் கனப்படுத்துவோம், மேலும் உயர்வு செய்வோம் என்று வாழ்த்தி நிறைகிறேன். நன்றி, வணக்கம்.